இன்றைய நாளுக்கான தலைப்பு God alone can bless you. தேவன் மாத்திரம் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். God alone can bless you. இதுக்கு ஆதாரமாக வார்த்தை எண்ணாகமங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதை சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவுள். 23ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவளை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. இது ஆண்டவரே ஆரோனோடும் சொல்லும்படியான ஒரு ஆசீர்வாத வார்த்தையாக இருக்கிறது. அது முதலாவது பார்க்கும்போது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று சொல்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒழுங்கின்மையாயிருந்த பூமியை அதை சீர்படுத்தி சிறப்படுத்தி அதை பண்படுத்தத்தக்கதாய் விருட்சங்களை எல்லாம் உண்டு பண்ணி தண்ணீரை பிரித்து வானத்தை பிரித்து வானத்தின் மதகுகளை பிரித்து பூமியின் தண்ணீரை கடலாக பிரித்து மிருகங்களை உண்டாக்கி சீர்படுத்தி அதை ஆளும்படியாக ஒரு மனுஷனையும் படைத்து அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதனாலே அங்கே ஒரு நோவாவின் நாட்களிலே அங்கே வெள்ளப்பெருக்கு வந்து அதற்கு பிற்பாடு ஆண்டவர் ஒரு மோசையை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து அவர்களை கொண்டு வந்த போது மோசையின் மூலமாக அதற்கு பிற்பாடு ஆரோனுக்கு கொடுத்த அந்த பதவியிலே ஆரோனுக்கு சொல்லும்படியான காரியம் ஆசீர்வாதம். ஆண்டவர் தான் அதை சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். ஆசீர்வாதம் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவர் ஆசீர்வதித்தால் மெய்யாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் இந்த ஆண்டிலே தருவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்.